யார் வருது? என்னம்மா காவலுக்கு அப்பா அனுப்பியிருக்காரு. வணக்கங்க. கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொன்னாரு. அவர் பாட்டு காவலை பார்க்க சொல்லியா நம்ம காதலை பார்ப்போம். ஆமா எங்க புள்ள ரொம்ப ஸ்பீடா இருக்கு. காதல் காதல் சொல்றீங்க. உங்க காதல் எப்படிப்பட்ட காதல்னு பாப்போமா? என் காதல் எடுத்து சொல்லுவாமா? தாராளமா சொல்லுங்க. பூங்குயில பூங்குயில பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையில நான் படிச்ச நீ நின்னு பாரு. பூங்குயில பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையில நான் படிச்ச நீ நின்னு பாரு. கண்ணதாச நானில்லை, காளிதாச நானில்லை, கண்மணியே உன்னால கவிஞனால கண்ணால. உண்மையிலே உண்மையிலே பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையில நான் படிச்ச நீ நின்னு பாரு. பல்லழகி இறந்த பல நிறத்தழகி, கல்லு பான திருப்பழகி, கண்ணாடி முகத்தழகி, செண்டிப்பு சிவப்பழகி, செண்பகப்பு கண்ணழகி, வண்டி மைக்கு முடியழகி, வாசமுள்ள சொல்லழகி. எத்தனையோ சொல்ல சொல்ல தமிழிலேயே வார்த்தை இல்ல, எத்தனையோ சொல்ல சொல்ல தமிழிலேயே வார்த்தை இல்ல. கத்துக்குட்டி கவிஞன்தானே கண்டுக்காத பூங்குயில பூங்குயில பாட்டை கொஞ்சம் கேளு. பொட்டு வச்ச பட்டங்களா போவதென்று வீதி உலா, படபடக்கு கோயில் புறா பரபரைக்கு ஏற்றவளா. நீ இருந்தா போதும் உள்ள நெஞ்சு குடி ஓரத்துல, எந்த தேதி நீ தருவ இடம் முடிச்சு காத்திருக்க. பட்டு சேலையில் கட்டி மனவரைக்கு வாடி உள்ள, பட்டு சேலையில் கட்டி மனவரைக்கு வாடி உள்ள. மாமங்கார சம்மதிக்க மஞ்ச கொடி நான் தருவேன், மாமங்கார சம்மதிக்க மஞ்ச கொடி நான் தருவேன். பூங்குயில பூங்குயில பாட்டை கொஞ்சம் கேளு, நீ நின்று பாரு. சூப்பர் சூப்பர்யா. என்னம்மா காது பிடிச்சிருக்காமா? இப்ப அம்மால ஒருத்தி வருவா, அவளை கூப்பிடு கூப்பிடு. வாமா மின்னலு, வாடி வாடியோ நம்ம ஐட்டா தண்ணிக்கு போடு. ஆஹா ஆஹா அடடா தண்ணி போட
ஏமா என்ன பொம்பளை வாழ்க்கை அண்ணடி சொல்லிடி அது பொண்ணா பிறக்கிறதே தவறுது வயசுக்கு வந்துட்டானா? அது எப்படி தெரியும் வயசுக்கு வர்றது? அவர் இங்கே பார்த்துருப்பாரு. பொண்ணா பிறக்கிறதே தவறுது. அப்படி என்னமா சொல்றாங்க? பகல்ல போட்டு குத்துறாங்க, நைட்டுக்கு போட்டு குத்துறாங்க. அதுக்கு தானே பொம்பளையா பிறந்தது. அப்படியா? இதுவும் தண்ணி போட்ட வேண்டிய மாட்டினா தண்ணியா விட்டுட்டு போயிடுறேன். அது நல்லா தானே இருக்கும். கஞ்சா போட்ட வேண்டிய மாட்டினா அவன் என்ன நினைத்து கசக்குறானோ அதே மாதிரி உட்காந்து பார்த்தான்னா நீ என்னவோ துவக்கத்தை எதிரி ஓட போற மாதிரி உட்காந்து. கஞ்சா கஞ்சா போட்ட வேண்டிய மாட்டினா எப்படி இருக்கும்? அவன் என்ன நினைத்து கசக்குறானோ அதே கசக்குத்தேன். கசக்கி என்ன பண்ணுவேன்? அதோட அவன் சிந்தனையே மாறிடு. அதேப்பா. எதுவும் எல்லாரும் கல்யாணம் பண்ணு சரி கல்யாணம் பண்ணி அண்ணே துப்பாக்கி தெரியுது மூணுங்க. அது உன் கண்ணுக்கு தான் தெரியுது. அது நான் இந்த வேஷம் போட்டு வரையில தெரியணுமா? அம்மா பொம்பளை எல்லாரும் சரிப்பா ஒன்றும் இல்லை துப்பாக்கி மூடியாச்சு பாருங்க. யாரை இன்ட்ரெஸ்டா சொல்லிட்டு போடுறதுக்கு எல்லாரும் கல்யாணம் பண்ணு. சரி கல்யாணம் பண்ணி நிம்மதியான தூக்கம் இல்லை. ஏன் இல்ல? ஈபில வேலாக்குறன கல்யாணம் பண்ணு. சரி நல்லா இருக்குமே. சரி ஈபில வேலாக்குறன கல்யாணம் பண்ணா கவர்மெண்ட் சம்பளம் மாசம் மணியடிச்ச மாதிரி சம்பளம் போஸ்ட்மேன் ஏரியா நம்மளை காப்பாத்திடுவேன். சரி அந்த முதல் நல்லா தூங்குறேன், திடீர்னு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு என்ன பண்றேன்? எந்திரிச்சு போஸ்ட்மேத்துல ஏற யாவத்துல எண்ணெய மண்ணு கட்டி ஏற ஆரம்பிச்சிருக்கேன். முன்னால ஒரு பீச பின்னால முன்னாலையும் மாத்தி போட்டுறேன். மாத்தி சொல்லிட்டேன். சரி அது ஏன் போனா போன்னு ஒரு ஐஸ் வைக்கிறவனை கல்யாணம் பண்ணு. ஏன் அப்படி? சரி ஐஸ் வைக்கிறவனை கல்யாணம் பண்ணா வாழ்க்கை குழுன்னு இருக்கும் இந்த வெயிலுக்கு. ஐஸ் மாதிரி இருக்கும். ஐயோ இந்த டைம் போடுற வெயில ஒரு 4 நாளா பயங்கர வெயில். ஒண்ணும் இதுவே இப்ப மாட்டிக்க கச்சன்னு அவியுது. சரி ஐஸ் வைக்கிறவனை கல்யாணம் பண்ணா வாழ்க்கை குழுன்னு இருக்கு இந்த வெயில் காலத்துக்கு. சரி அந்த முதல் நல்லா தூங்குறேன், திடீர்னு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு என்ன பண்றேன்? எந்திரிச்சு கப்பு கோன் புருட்டு பால் மிச்சம். சரி அது ஏன் போனா போதுன்னு இந்த மைக் செட்டுக்காரர் கல்யாணம் பண்ணி. அவர் எப்படி? திருமுருகன் மைக் செட்டு. சரி மைக் செட்டுக்காரர் கல்யாணம் பண்ணா ஒரு நிகழ்ச்சி போனா 1 லட்சம் 2 லட்சம் நல்ல காசு நல்லா சம்பாதிச்சு 2 பேரும் கல்யாணம் பண்ணி முந்தா நாள் முதல் இரவு ரூமுக்கு போயிட்டோம். போனவனா வார இந்த ஆளுக்கு மைக்கில் பேசுற யாவும் வந்திருக்கும். மைக்க போட்டு பேச ஆரம்பிச்சுட்டார். எப்படி பேசினாரு? இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் முதலிரவு நடைபெறும், அனைவரும் திரளா வந்து கண்டுகளிக்கும். கூட்டம் எப்படி இருக்கு? என்ன கோயில் கும்பாஜம்மட கண்டுகளிக்க கூட்டம் கட்டிக்கிட்டு ஏறி பார்த்தாங்க. 10 பேர் ஓட்ட கட்டிட்டேன், 15 பேர் கிடிய பிச்சுட்டேன், 5 பேரும் சன்னலை பேத்துட்டேன், 2 பேரும் செவத்துல ஓட்டுக்கிட்டு இருக்கேன். கேமரா வச்சுக்கியா? கேமரா வச்சு எடுக்க. ஆமா அந்த வேலை அந்த நேரம் கரண்ட் போச்சு. இல்லாட்டி இல்லைன்னா என் ஜாக்கெட்டை கழிச்சிருப்பாங்க, இப்ப பாவடையும் கழிச்சிருப்பாங்க. கண்டிப்பா. சரி அதுதான் போனா போகுது அப்படின்னு எத்தனை புருஷன் கட்ட நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு ஒரு கொத்தனாரை பார்த்து கல்யாணம் பண்ணு. தூத்துக்குடி கொத்தனார. அப்புறம் என்ன பண்ணாரு? தூக்கிட்டு கொத்தனார். எதுல? அது எதுல கொத்தனார் அவருக்கு தெரியும். நானா கட்டேன் அந்த பாட்டை போட்டிருக்காங்க அதை நான் சொல்றேன். சரி கொத்தனாரை பார்த்து கல்யாணம் பண்ணு. அந்த ஆளு வீடு பூசியா நம்மளை காப்பாத்திருவேன். அந்த முதல் நல்லா தூங்குறேன், திடீர்னு எந்திரிக்கிறேன். திடீர்னு எந்திரிச்சு என்ன பண்றேன்? ஏதாவது உடம்புல ஓட்ட தெரிஞ்சா பழுத்து நடந்துட்டு ஆம்பாட்டில படுத்து. அப்புறம் அது என்ன ஓட்ட என்ன? இதே சிந்தனையிலே இருப்பேன். அவள் என்னடா எப்பன்னு இங்க ஓட்ட இருக்கு. சரி அதுதான் போனா போதுன்னு எத்தனை புருஷன் கட்டினா நமக்கு சரிப்பட்டு வராது. நல்ல வசதியான ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோ எடுக்கிறவர் கல்யாணம் பண்ணு. சரி வீடியோ எடுக்கிறவன கல்யாணம் பண்ண அந்த ஆளு வீடியோ எடுத்தா நம்மளை காப்பாத்துறியா அப்படி. அந்த முதல் நல்லா தூங்குறேன், திடீர்னு 12 மணியை போல எந்திரிச்சு செல்ல கையில வச்சுக்கிறேன். தமிழ் செக்ஸ் வீடியோ சிந்தனையிலே இருப்பேன். சரி அது போனா போதுன்னு நல்ல வசதியான ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணி. அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணா நல்ல சில்லற பழக்கம், காசு மேல காசு, மாடி மேல மாடி, கார்லயே போகலாம், ஏசில படுத்துக்கலாம், தண்ணிக்கு தண்ணி, பிரியாணிக்கு பிரியாணி, ஏசிலே போந்துக்கிட்டு படுக்கலாம்னு, நீச்சல் குளத்துல சட்டியோட குளிக்கலாம் அப்படின்னு 2 பேரும் கல்யாணம் பண்ணி முதல் இரவு ரூமுக்கு போயிட்டோம். 500 ரூபாய்க்கு விட்டாச்சேன். 10 வருஷமா மாசமாக 11வது வருஷம் மாசம் ஆயிட்டு.
நல்ல விஷயம் தானே. மாசமாயிட்டா எவ்வளவு சந்தோஷம். ஆமா, அதுக்கு யாரு காரணமா இருக்காரோ அவர்கிட்ட போய் சொல்றது பெரிய சந்தோஷம். சொல்லணும்ல. சந்தோஷத்திலே சந்தோஷம் ஒரு பெண்ணு தாய்மை அடையுது. ஆமா, கண்டிப்பா. என்னங்க நீங்க அப்பா போறியா அப்படின்னு போய் அரசியல் வைக்கிட்ட சொன்னேன். சரி, அந்த ஆளு உடனே பேச ஆரம்பிச்சுட்டேன். என்ன பேசினாரு? இது நான் செய்த சதி இல்லை, எதிர்கட்சிக்காரன் செய்த சதி. செஞ்சாலும் செஞ்சிருப்பாரு. மாற்றமாக்கிறேன் எதிர்கட்சிக்காரன் செஞ்சா செஞ்சிருப்பேன். சொல்ல முடியாது. ஆனா எங்க அப்பா வந்து கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லிருக்காரு. இன்னைக்கு என் தோழி வந்திருக்கா, என் வீட்டுக்காரர் வந்திருக்காரு. என் வீட்டுக்காரர் அசலா நான் மாதிரியே இருப்பாரு. அடேப்பா, அப்படியே இருக்க, இடக்கு இடம் வச்ச மாதிரி இத்தனை பிசுர் இருக்காரு. ஆஹா, இப்ப வருவார் பாருங்க, நல்ல ஜோடி பொருத்த முடியல. ஆமா, இப்ப வருவா பாருங்க என் ஆளு, என் வீட்டுக்காரர். அடே ஆயாரு, வா. என்னங்க மச்சான். ஆஹா, போற அப்பா, வணக்கண்டி. நல்லா இருக்கியா? ரொம்ப ஏறிக்கிட்டு இருக்கு. முதல் நாளே இதை பாக்குறேன். யாருடி அது? யாருடி அது? ஏய், என்ன திடீர்னு நல்ல புரிஞ்சுட்ட? ரொம்ப நல்ல புரிஞ்சேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க அடிச்சு நொறுக்கி இருந்தியா? அடிச்சு நொறுக்கு. நம்ம எதை பிடிச்சுக்கிட்டு முகத்தை பார்த்து பேசுறீங்க, பார்க்காம போறாமே. ஆமா, பெரிய ஆமை. பெரிய ஆமையை பிடிச்சு அதுக்குள்ள விட்டாங்க. இவளுக்கு மட்டும் இப்படி இருக்கே, நமக்கு எதுவும் இல்லைன்னு போறாங்க. போலும் இத வச்சு உனக்கெல்லாம் அப்படி இருக்கணும். ஏய், இத வச்சு இங்க ஒண்ணு பண்ண முடியாம இருக்கு, சமாளிக்க முடியாம ஆமா, இருக்கு. ஒரு ரேஞ்சுக்கெல்லாம் இருந்தானா என்ன விடவே மாட்டாங்க போல இருக்கு. இல்ல, கை பக்குவம். மஞ்சரு உனக்கெல்லாம் யாராவது புரட்டா மாஸ்டர் பார்த்து கல்யாணம் பண்ணு. அவன் தான் பீடா உருண்டை நல்லா பிடிப்பான். அவன் பிடிக்கிற உருண்டை மசுறு கூட நல்லா இருக்க மாட்டேது. உனக்கு யாரு பிடிச்சாலும் சரி, என்னன்னு சொல்லுவேன். பீடா உருண்டை உனக்கெல்லாம் இது மாதிரி டேபிள்ல தூக்கி வச்சு அடிக்கணும். எதடி அடிக்கணும்? நீ இதே தொழில செய்வியா நீங்க? டேபிள்ல வச்சு புரட்டா போட்டாச்சா அந்த வீச்சு அந்த கரெக்டா புரட்டை வரும். நல்லா இல்லடி, நல்லா இல்ல. உனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு இந்த அவன் நீக்கிறவன்ல இருந்து வருவான். அவன் பேரு நீக்குறோம் மச்சான் தான். நம்ம ஆளு அந்த ஒரு ஆளு போதும். நம்ம முடியாது வந்துட்டோம். அம்மா வந்தாத்தான் இங்க சிறப்பு உண்டாகும். ஆமா, அம்மா கூப்பிடுறோமா? கூப்பிடு. அம்மா அங்கேயே வந்துட்டேன். உங்க அப்பா வந்து என்ன அதை யோசனை பண்றேன். குத்தகைக்கு வச்சிருக்காரு. 16 பெற்று பெருவாள் வளங்க. 16 ஒண்ணு வச்சதுக்கே உருப்படி ஆக்க முடியல. 16 செல்வங்கள். 16 செல்வம் தெரியுமா? என்ன செல்வம்? ஈப்பு செல்வம், நாளுக்கு பெண்ணு செல்வம். நான் சொல்றது அந்த செல்வத்தை சொல்லடி. செல்வங்கள். சரிமா? அண்ணே வணக்கம். அண்ணனை கையோட இன்னைக்கு சாப்பிட முடியாதுயா. நல்ல பயப்படா பேசு. வாமா தங்கச்சி வாமா. இந்த பிள்ளை பேசாம இருக்குது. நீங்க மட்டும் எங்க அண்ணன் பக்கத்துல ஒட்டிட்டே இருக்கீங்களா? என் வீட்டுக்காரரு இதுலயும் சேர மாட்டேன். ஏன்? ஆமாடி. உன்னை பார்த்தாவே தெரியுது. உன் மனசு பெரிய மனசு.
ஒரே பார்த்து பேசுமா, இதே பார்த்து பேசுறாங்க. ஐயோ, எல்லாருக்கும் போறோம். காலையில போய் சங்கத்துல சுத்தி போடணும். ஏய், சுத்தி போடுறியா சுத்தி போடுறியா சுத்தி போடலாம். நல்ல எப்படி சுத்துற? அப்பா வந்து என்கிட்ட அப்பா வந்து நம்மள கண்ணு கருத்தமா காவலை பார்க்க சொல்லிருக்காங்க. வந்தவன கால் வந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா? ஆடி பாடி வேலை செஞ்சா அதுவும் இருக்கா? ஆடி பாடி சேரா விட்டா புள்ள இருக்கா? ஒரே பாரு முகரே. உன் புத்தி ஒண்ணே விட்டே போக மாட்டேங்குது. ஒரு ஆளு மண்ணு வச்சா அப்ப எப்படி? ஆடி பண்ணி சேரா விட்டா அழகு இருக்காது. அழகு நம்ம குழந்தை தானே. அழகு. ஆமா. உன் அறிவுக்கு என்னென்ன சாப்பிடுற? சோத்த தந்தீங்களா? ஏய், முத கைய மாத்தி போடு. அழிக்க பண்ணு கஜ கஜ கஜ. பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? நம்ம அன்னைக்கு ரூம்ல வந்தோம்னா என்ன வேலை? மாறாப்ப இழுத்து விடுற வேலை. அடியில் வச்சு அவுத்து விடுற வேலை. பெண்கள்லாம் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். ஆமா. பெண்கள்லாம் நம்ம நாட்டில் வந்து எடுத்துக்காட்டு கண்களா இருக்கணும். ஆமா. ஆ? என்ன எடுத்துக்காட்டு தானே. ஆர்த்தி ஓம் எடுத்துக்காமடி. எங்கடி பாருங்க. தின்னுட்டியா பசியில? எவனோ விழுந்து கடிச்சிட்டாங்க. என்ன பண்ண? அந்த நேரம் அசந்து தண்ணியை போட்டு தூக்கிட்டு. ஏன் பொம்பளை பிள்ளையே இல்ல நீ? ஆ. அப்பா வந்து கண்ண கண்ணமா காவல் பார்க்கணும். சரிங்கம்மா. முதல்ல காட்டுக்குள்ள நம்ம காவலுக்கு போறோமோ? ஆமா. பெரிய பெரிய மிருகம்லாம் இருக்கும் நானும் பயந்தேன். ஆ. சிங்கம் இருக்குமா, புலி இருக்குமா, கரடி இருக்குமா, அப்படிதான் இருக்குமா, அப்படிதான் இருக்குமா நானும் பயந்தேன். காரணம் அப்பா இந்த கூட்டத்துக்குள்ள மாடு வருது பாருங்க. காரணம் இன்னும் இதான் மாடு வந்திருக்கு. யாராவது வச்சு தலையில பிடிச்சா சிங்கம் இருக்கு, புலிச்சி இருக்கு, ஏய், புலி இருக்குமா? கரடி இருக்கு, யானை இருக்கு. ஆ. மொத்தம் மாடு எதுக்கு வந்துருக்கு தெரியுதா? உன்னைய பார்க்க தான் வந்துருங்க. என்ன மாடு பாரு, காளை மாடு. என்ன காலை போடுவா? அதுவும் நானும் கிட்டியே அடிக்கணும். அதனால இந்த இடத்துல மனசு சந்தோஷமா இருக்கு. சரி. உங்க மனசு எப்படி இருக்கு? உங்க மனசு ஆத்தாடி எனக்கு வர வர மார்க்கெட்டு கட்டி ஏறிக்கிட்டே இருக்கு. ஏடி எப்படி? லேடிஸை மிஞ்சினே போல. இனிமே என்னைய மனு கட்டிடுவாங்க. அதனால இந்த இடத்துல உன் மனசுல ஆசை சரிம்மா. சந்தோஷம். போடுங்க. ஒரு 10 டீ வேணும் சொல்லுங்க. நல்ல பாடு சொல்லாங்க. அந்த காது கேட்காத. அறந்தாங்கி 420. அஞ்சு 500 ரூபாய் சொன்னா காசு கொடுக்க மாட்டாங்க. நல்லா zoom பண்ணி. ஏற்கனவே கொலப்பொருள் ஜூம் பண்ணி ஒரு போன் போச்சு. அதே உங்க ஓனர் தான் வாங்கிட்டு வரணும். பொன்னெண்ணி மாலை பொழுது பொன்னெண்ணி மாலை பொழுது பொன்னந்தி மாலை போவது உங்கட்டும் இருக்கத்திலே. மலைமகள் நகரோடு நனைந்தார் பணியில் முழுவதும் நனைந்தார் நனைந்த மலைமகள் நனைந்தார் பணியில் முழுவதும் நனைந்தார் வருகின்ற அவள் நம்மை அழைத்தார் அவள் நம்மை அழைத்தார் மனிதனின் துயரிடம் கொடுத்தார் இதயத்தை பொன்னந்தி மாலை போவது ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னவோ விருந்தாளி வந்து உட்கார்ந்தாங்க. அவங்க கோர்க்கிற பார்த்தா 2 பேரும் டெய்லி அண்ணா கொடுத்துருவாங்க. பறவை விரட்டுவோம் ஒரே விரட்டு ஆமா. பறவை படம் பாப்பா ஆடிக்கிட்டே போட்டுவோம். நேற்று ஆட்டை உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஆட்டை வச்சிருக்கேன் வித்துருவானே. எனக்கு அஜயம் பார்க்க மாட்டேன்னு இருக்கு. அது வேறையா? அதுதான் எனக்கு பெரிய வேலை. இதே மூணாவது எவ்வளோ ஆட்டை போயிடுச்சுன்னா புட்டாட்டி பிள்ளை போயிடும். ஆட்டை நம்பிட்டா குடும்பமே இருக்கு. ஆளோளம் 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 சோ ஆளோளமே
சரிம்மா. இனிமேல் விளையமா இருந்தா காவல சிறப்பா பார்க்க முடியும். ஆமா. வர வேண்டிய ஆளு வரணும். வரட்டும். அதுக்கப்புறம் அவரு வேற பக்கத்து ஊரா அந்த ஊரா வேற. யாரா இருந்தாலும் நமக்கு என்ன? அதான் சொல்லு. நமக்கு யாரு வந்தா நமக்கு என்ன? ஓட்டுன்னு வந்துட்டா. ஆமா, நமக்குலாம் அல்வா திங்கிறது இது மாதிரி. ஓட்டுன்னு வந்துட்டா சொல்லி கொடுத்த வாத்தியாரா இருந்தாலும் வரக்கூடாது. அதான உண்மை. அதான் உண்மை. ஆளும் சோ. ஓ